வணக்கம். வேந்தரின் கண் உறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜனநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். மெட்ரோ ரயில் திட்ட விரிவாக்கத்திற்கு ஒப்புதல். பிரதமருக்கு முதல்வர் ஜெயலலிதா நன்றி. பேரவையில் மக்கள் பிரச்சினைகளை திமுக முன்வைக்கும். எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் உறுதி. ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேர் கைது. இலங்கை சிறையில் அடைப்பு. காங்கிரஸ் அமைச்சரவை நாளை பதவியேற்பு. புதுச்சேரியில் விழா ஏற்பாடுகள் தீவிரம். சென்னை மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் ஜெயலலிதா நன்றி தெரிவித்துள்ளார். இதுபற்றி கடிதம் ஒன்றை அவர் பிரதமருக்கு எழுதியுள்ளார். பொது போக்குவரத்தை மேம்படுத்த தமிழக அரசு மிகுந்த ஆர்வம் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ள முதல்வர் ஜெயலலிதா, சென்னை வண்ணாரப்பேட்டையில் இருந்து விம்கோ நகர் வரை 9.51 கிலோமீட்டர் தொலைவிற்கு 3770 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை மெட்ரோ ரயில் பணிகளை விரைவுபடுத்த ஏற்கனவே அனுமதி கோரியிருந்ததை நினைவு கூர்ந்துள்ளார். தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு முதல்வர் ஜெயலலிதா நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று உணவு தானியங்களை சிறப்பு ஒதுக்கீடாக வழங்கியதற்கும் பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஜெயலலிதா நன்றி கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சினைகளை திமுக முன்வைக்கும் என கட்சியின் பொருளாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பேரவையில் பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக திமுக செயல்படும் என்று தெரிவித்தார். திருப்பூரில் பிடிபட்ட 570 கோடி ரூபாய் தொடர்பான விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்த வேண்டும் என்றும் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். என்னென்ன பிரச்சனை எழுப்ப வேண்டியமோ அந்த பிரச்சனைலாம் முக்கியத்துவம் கொடுத்து சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய குரல் நிச்சயமாக ஒலிக்கும். முன்னதாக காயிதே மில்லத் பிறந்த நாளை ஒட்டி அவருடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய மு க ஸ்டாலின் செய்தியாளர்களுடன் பேசினார். தமிழர்களுக்கு குரல் கொடுத்தவர் காயிதே மில்லத் என அப்போது அவர் தெரிவித்தார். கச்சத்தீவை மீட்க முதல்வர் ஜெயலலிதா நடவடிக்கை எடுப்பார் என நம்புவதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கச்சத்தீவை மீட்போம் என்று பலமுறை உறுதிமொழி தந்திருக்கிறார்கள். தேர்தல் அறிக்கையிலும் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக அவர் இந்த முறை அந்த பணியை நிறைவேற்றி தருவார் என்று நாங்கள் நம்புகிறோம். முன்னதாக சென்னை திருவல்லிக்கேணி பெரிய பள்ளிவாசலில் உள்ள காயிதே மில்லத் நினைவிடத்தில் தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம், ராஜேந்திர பாலாஜி, விஜயபாஸ்கர், அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனன் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இலங்கை கடற்படையினர் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேரும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் நடுக்கடலில் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் 4 பேரை கைது செய்ததுடன் படகையும் பறிமுதல் செய்துள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அவர்களை காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய அவர்களை வரும் 16ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து 4 மீனவர்களும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து தமிழக மீனவர்களை கைது செய்து வருவதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுவதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் தெரிவித்தனர். சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி வரும் 24ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் சென்னை செல்லும் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். தடைக்காலம் முடிஞ்சு நாங்கள் இதுவரைக்கும் 3 நாள் தொழிலுக்கு தான் போயிருக்கோம். இந்த 3 நாளும் பார்த்தீங்கன்னா கடலுக்கு ஒரு போட்டு 15 மீனவர்கள் இதுவரையும் சிறைபிடிச்சிட்டாங்க. மத்திய அரசாங்கம் இலங்கைக்கு ஒரு சரியான அழுத்தம் கொடுக்கலைன்னா இந்த மீனவ பிரச்சனையை தீர்க்க முடியாது. அதனால போராட்ட காலத்துக்கு மீனவனை உருவாக்காம பிரச்சனையை தீர்த்து ஒரு நிரந்தரமான மீன்பிடிக்கு வழிவகை செய்யணும். ஏற்கனவே 95 போட்டு இருக்காங்க. மொத்தம் இந்த படகோட சேர்த்து 100 படகாச்சு. எங்களுக்கு ஒரு உரிய பாதுகாப்பு கொடுக்கறதோ இல்ல மீனவர் சம்பந்தமா பேசுறதுக்கோ இந்த அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம இருக்கு. இதன் சம்பந்தம் ஒரு அவசர கூட்டம் போட்டு வர 24ஆம் தேதி வந்து ரயில் மறியல் போராட்டம் அறிவிச்சிருக்கோம். இந்த ரயில் மறியல் போராட்டம் இந்தியாவே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு கடுமையான முறையில் நடத்தும் சொல்றத இந்த அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுறோம். புதுச்சேரியில் நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் அமைச்சரவை நாளை பகல் 12 மணிக்கு பதவியேற்கிறது. காந்தி சிலை அருகே விழா ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கந்தன். புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற காங்கிரஸ் கட்சி சார்பில் முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நாளை பிற்பகல் 12:10 அளவில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் நடைபெறவுள்ளது. அதாவது புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ள நாராயணசாமி தலைமையில் அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ள
புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் நமச்சிவாயம், கந்தசாமி, ஷாஜகான், மல்லாடி கிருஷ்ணராவ் மற்றும் கமலக்கண்ணன் ஆகிய 5 பேர் நாளை அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளாங்க. இதற்காக புதுச்சேரி கடற்கரை சாலையில் பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் நாளை நடைபெறவுள்ள இந்த பதவியேற்பு விழாவில் புதுவை துணைநிலை கிரண்பேடி கலந்து கொண்டு இந்த முதல்வர் மற்றும் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வச்சுக்க உள்ளாங்க. இது மட்டும் இல்லாமல் நாளை நடைபெறவுள்ள இந்த பதவியேற்பு விழாவில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொள்வது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி சார்பில் மேலிட பார்வையாளர் முகுல் வாசனிக் மற்றும் குலாம் நவாஸ் ஆகியோரும் இங்கே பங்கேற்க உள்ளாங்க. இது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியில் நடைபெறும் இந்த பதவியேற்பை விட்டு இந்த கடற்கரை சாலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் ஆங்காங்கே கண்காணி கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. வேந்தர் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கந்தன். பிரதமர் நரேந்திர மோடியின் கத்தார் பயணத்தின் போது 7 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. ஆப்கானிஸ்தான், கத்தார், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு 5 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி நேற்று ஆப்கானிஸ்தான் சென்றார். ஆப்கான் பயணத்தை முடித்துக் கொண்டு 2 நாள் பயணமாக நேற்றே கத்தார் நாட்டிற்கு மோடி புறப்பட்டார். தோஹா விமான நிலையத்தில் கத்தார் பிரதமர் அப்துல்லா கலிஃபா அல்தானி நேரில் சென்று மோடியை வரவேற்றார். அங்கு வசிக்கும் இந்தியர்கள் மத்தியில் மோடி உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து இன்று கத்தார் மன்னர் தமீமின் ஹமத் அல்தானியை பிரதமர் மோடி சந்தித்தார். இரு நாட்டு தலைவர்கள் முன்னிலையில் இந்தியா, கத்தார் இடையே 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. விசா, திறன் மேம்பாட்டு பயிற்சி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஹரியானா மாநிலத்தில் இடஒதுக்கீடு கோரி ஜாட் சமூகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு பிப்ரவரியில் நடைபெற்ற போராட்டத்தின் போது தொடரப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாட் சமூகத்தினர் இன்று முதற்கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து மாநிலத்தில் உள்ள 10 மாவட்டங்களில் 144 தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது. 4000க்கும் அதிகமான துணை ராணுவத்தினர் மற்றும் மாநில காவல்துறையினர் முக்கியமான இடங்களில் குவிக்கப்பட்டுள்ளனர். தில்லிக்கு குடிநீர் செல்வதை போராட்டக்காரர்கள் தடுக்க முயற்சிக்கலாம் என்பதால் யமுனை ஆற்றின் கால்வாய் பகுதியில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை ஓரிரு நாட்களில் தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குரூப் 1 தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியீடு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு மையம் அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. குரூப் 1 தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியாகும் என்று தமிழ்நாடு அரசு பணிகள் தேர்வாணைய தலைவர் அருள்மொழி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு வட்டார சுகாதார புள்ளியியல் துறையில் காலியாக உள்ள 172 பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வுகள் இன்று நடைபெற்றன. தமிழகம் முழுவதும் சுமார் 11,765 பேர் இந்த தேர்வுகளை எழுதினர். கோவையில் நடைபெற்ற தேர்வை ஆய்வு செய்த தமிழ்நாடு அரசு பணிகள் தேர்வாணைய தலைவர் அருள்மொழி பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். சென்னையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளின் காரணமாகவே குரூப் 1 விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் தாமதமானதாக அவர் தெரிவித்தார். கடந்த
மாணவ மாணவர்களுக்கு யோகா பயிற்சி அளிக்க உள்ளதாக தெரிவித்தார். அவற்றில் 2% மட்டுமே தனியார் பள்ளிகள் எனவும் மற்ற அனைத்தும் அரசு பள்ளிகள் எனவும் அப்போது அவர் குறிப்பிட்டார். பிரதியொரு ஸ்கூல்லையும் 3 டீச்சர்ஸ் நாம் ட்ரெயின் பண்ணுறோம். தொடர்ந்து அது வருஷம் முழுக்கமாக நடக்கும். இப்போது 30,000 ஸ்கூலுக்கு மேலே நாம் இப்போது தொட்டிருக்கிறோம். இந்த 30,000 ஸ்கூலில் ஒரு 2% மட்டும்தான் ப்ரைவேட் ஸ்கூல், மித்தது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல். தோராயமாக ஒரு 2 கோடி குழந்தைக்கு யோகா சொல்லிக் கொடுக்குற மாதிரி நாம் முயற்சி பண்ணியிருக்கிறோம். சென்னையில் காவல்துறை வாகனம் மோதி 10ஆம் வகுப்பு மாணவன் பலியானதை கண்டித்து மறியலில் ஈடுபட்டோர் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர். இதில் பலர் படுகாயமுற்றனர். சென்னை ஐனாவரம் பனந்தோப்பு பகுதியில் இன்று மாலை 10ஆம் வகுப்பு மாணவர் ராம்குமார் மற்றொரு மாணவரான சாலமனுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அவர்கள் சென்ற வாகனத்தின் மீது காவல்துறையினர் வாகனம் மோதியது. இதில் மாணவர் ராம்குமார் பலியானார். சாலமன் காயமடைந்தார். இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் விபத்தை ஏற்படுத்திய காவல்துறை வாகனத்தை தாக்கினர். அத்துடன் புரசைவாக்கம் ஐனாவரம் சாலையில் மறியலிலும் ஈடுபட்டனர். கலைந்து செல்ல மறுத்த அவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதால் பலர் காயமடைந்தனர். தடியடி நடத்தியதை கண்டித்து பேருந்துகள் மீது சிலர் கற்களை வீசி தாக்கினர். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் கடந்த 2 மாதங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகையின் மூலம் அரசுக்கு 2,96,42,150 ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. உதகையில் ஆண்டுதோறும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படும். அதிலும் விடுமுறை நாட்கள் மற்றும் கோடை காலங்களில் கூடுதலாக சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இதன்படி இந்த ஆண்டு கோடை விடுமுறையை ஒட்டி மலர் கண்காட்சி, பழ கண்காட்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. உதகை வரும் சுற்றுலா பயணிகளில் 90% பேர் தாவரவியல் பூங்காவிற்குள் வருகை தருவதால் கடந்த ஆண்டை விட நிகழாண்டில் தோட்டக்கலைத்துறை அதிக வருவாயை ஈட்டியுள்ளது. இதுவரை 10,29,878 பேர் தாவரவியல் பூங்காவை சுற்றி பார்த்ததாகவும் இதன் மூலம் தோட்டக்கலைத்துறைக்கு 2,96,42,150 ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிற்சாலைகளில் மாசுத்தன்மையை குறைக்க ஈரோட்டில் புதிய தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக மத்திய தோல் ஆராய்ச்சி கழக இயக்குநர் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். மத்திய தோல் ஆராய்ச்சி கழகம் ஈரோடு மாவட்ட தோல் தொழிற்சாலை உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் தோல் தொழிற்சாலைகள் பாதுகாப்பு கருத்தரங்கம் இன்று ஈரோட்டில் நடைபெற்றது. இதில் மத்திய தோல் ஆராய்ச்சி கழகத்தின் இயக்குநர் சந்திரசேகரன் கலந்து கொண்டு உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் தோல் தொழிற்சாலைகளின் மாசுத்தன்மையை குறைக்கும் புதிய தொழில்நுட்பம் மூலம் 1,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றார். இந்த க்ளீன் ப்ராசஸ் எப்படி மாசு இல்லாமல் ப்ராசஸ் பண்ணுறதுன்றதையும் அது கூட சேர்த்து பண்ணும் பொழுது இப்போ தான் இது முழுமை அடையுது. இந்த இண்டஸ்ட்ரிக்கும் பெனிஃபிட், என்விரான்மெண்ட்டுக்கும் பெனிஃபிட். இது எல்லாம் செய்ய வரும் பொழுது கட்டாயம் இங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகும். மதுரை அருகே அரசு பேருந்து மோதி இளைஞர் ஒருவர் பலியானதை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அருப்புக்கோட்டை சுற்றுச்சாலையில் மண்டேலா நகர் அருகே அரசு பேருந்து மோதியதில் சின்ன உடைப்பு கிராமத்தைச் சேர்ந்த ராஜவேலு என்பவர் பலியானார். இதனை அறிந்து ஆத்திரமடைந்த சின்ன உடைப்பு கிராம மக்கள் சாலையில் திரண்டு திடீர் மறியலில் ஈடுபட்டனர். போராட்டம் காரணமாக சாலையின் இருபுறமும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தன. 3 மணி நேரம் நீடித்த சாலை மறியலால் அங்கு பதற்றம் நிலவியது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே கடல் சீற்றம் காரணமாக வீடுகள் இடிந்து சேதமடைந்தன. கரையில் நிறுத்தப்பட்டிருந்த 50க்கும் அதிகமான படகுகள் சேதமடைந்தன. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் கடந்த 2 நாட்களாக கடல் சீற்றம் நிலவுகிறது. கைப்பாணி கிராமத்தில் இன்று அதிகாலை முதல் கடல் காற்று வேகமாக வீசியதால் கடல் சீற்றம் ஏற்பட்டு ராட்சத அலைகள் எழுந்தன. இதில் கரையில் நிறுத்தப்பட்டிருந்த படகுகளும் வலைகளும் சேதமடைந்தன. குடியிருப்புகளுக்குள் கடல் நீர் புகுந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். சில வீடுகளில் சுவர் இடிந்து விழுந்து சேதமடைந்தன. இதனால் கவலையடைந்துள்ள கிராம மக்கள் இந்த பாதிப்புகளை அலுவலர்கள் யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர். ஆம்பளைங்கெல்லாம் வேலைக்கு போயிருந்தாங்க, பொம்பளைங்க மட்டும் இருந்து அந்த பிள்ளைகிட்டலாம் இழுத்து போட்டாங்க. ஆனால் ஏதோ ஒரு ஏதாச்சும் உயிர் சேதம் எதுவும் இல்லை. ஆனால் வலைங்க ஒரு 5 வலைங்க போயிடுச்சு, 2 படகு இழுத்து போயிடுச்சு. இது மாதம் தொடருதுங்க. தண்ணி எப்போ பார்த்தாலும் ஊடுல பூந்து போகுது. தாலுகா ஆஃபீஸர் தெரிவித்தான், பார்த்தாங்க. ஒன்றும் எதுவும் நடவடிக்கை எதுவும் எடுக்கல. எங்களுக்கு கிழக்கு வீடு இருக்கிறதுனால இந்த தொல்லை அடிக்கடி ஏற்படுது. மேற்கு ஏதாவது இடம் பார்த்து எங்களுக்கு வாங்கி கொடுத்து ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் சேர்வதற்காக இன்று தொடங்கிய அகில இந்திய நுழைவுத் தேர்வை 1,55,000 பேர் எழுதினர். புதுச்சேரியில் உள்ள மத்திய அரசின் கல்வி நிறுவனமான ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கைக்கான அகில இந்திய ஆன்லைன் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. 200 இடங்களுக்கு நடைபெறும் இந்த தேர்வுக்காக நாடு முழுவதும் 75 நகரங்களில் 270 மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இரு பிரிவுகளாக நடைபெற்ற தேர்வை 1,55,000 மாணவர்கள் எழுதினர். புதுச்சேரியில் 9 மையங்களிலும் நடைபெறும் தேர்வுக்காக காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தனர். தேர்வு முடிவுகள் வரும் 13ஆம் தேதி வெளியாகின்றன. மாணவர்களுக்கான கலந்தாய்வு வரும் 20, 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் நடைபெறுகின்றன. இந்த ஜிப்மர் எக்ஸாமுக்காக நான் போன வருஷம் ட்ரை பண்ணேன். இப்போ மறுபடியும் இந்த வருஷம் ட்ரை பண்ணிருக்கேன். இந்த வருஷம் கண்டிப்பாக சீட் கிடச்சிருன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். ஜிப்மரில் சீட்டு வாங்கி நான் எல்லாருக்கும் நல்லா சேவை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். எங்கள் அப்பா அம்மாவோட கனவும் அதான், அதை நிறைவேற்றணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். திருவண்ணாமலை அருகே அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த தந்தை, மகன் ஆகியோர் அந்த இடத்திலேயே பலியாகினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த அரையாளம் கிராமத்தில் பாலு என்பவரின் நிலத்தில் 2 நாட்களுக்கு முன்பு மின்கம்பி அறுந்து விழுந்துள்ளது. இதுபற்றி புகார் அளித்தும் மின்சாரத்துறை சார்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலத்தில் கூலி தொழில் செய்யும் ஜெயராமன் அங்கு அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்ததில் மின்சாரம் தாக்கி பலியானார். அவரை காப்பாற்ற சென்ற அவரது மகன் செல்வமும் மின்சாரம் தாக்கியதில் பலியானார். மின்சார வாரியத்தின் அலட்சியமே இருவர் பலியானதற்கு காரணம் என்று அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் சுத்தப்படுத்தப்பட்ட மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தேர்வாகி இருப்பதற்கு பக்தர்கள் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் துப்புரவு பணிகளை மேற்கொள்ள நாடு முழுவதும் புகழ்பெற்ற 100 கோவில்கள், சுற்றுலா தலங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. முதற்கட்டமாக தேர்வு செய்யப்பட்ட 10 கோவில்களில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் இடம்பெற்றுள்ளது. இதற்கு பக்தர்களும் மதுரை மக்களும் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். தினமும் 5000க்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் இக்கோவிலில் குடிநீர், கழிவறை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பக்தர்கள் நலனுக்காக கோவிலில் மருத்துவ குழுவை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 3600 வருஷத்துக்கு முன்னாடி கட்டி முடிக்கப்பட்ட கோயில். நம்ம இந்த சுற்றுப்புற சுகாதாரத்தை மெயின்டைன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெகுலராக அந்த கோயிலை எல்லாருமே க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் மட்டும் பண்ணாம நம்மளும் ஒரு குப்பையெல்லாம் கீழே போடாம நிர்வாகத்துக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்க முடியுமோ அதையும் நம்ம பண்ணணும். இந்த கோயில் ஆரம்ப காலத்து 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தாலும் இப்போ இருக்கிறதுக்கு நல்லா ரொம்ப நவீனங்கள் இருந்தாலும் வரக்கூடிய பக்தர்களுக்கு வாகன போக்குவரத்து நிப்பாட்டுறதுக்கான இடங்களும் இல்லை, தங்குறதுக்கான இடங்களும் இல்லை. நல்லா செஞ்சு கொடுத்தாங்கன்னா இப்போ வரக்கூடிய பக்தர்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். தூய்மை இந்தியா திட்டத்தில் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுகிறது. ரெண்டாவது இங்கே வசதிகள் கொஞ்சம் அதிகப்படியாக செய்து கொடுக்க வேணும்னு கேட்டுக்கிறேன். சித்திரை வீதிகள், தண்ணீர் வசதிகள், நவீன கழிப்பறை வசதிகள் போன்றவை செய்து கொடுக்கணும்னு மாநில அரசையும் மத்திய அரசையும் கேட்டுக்கொள்கிறோம். பெரம்பலூர் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் காலையில் இருந்து வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இதனிடையே பெரம்பலூர், பேரளி, பாளையம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சில நாட்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் தஞ்சை, திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை ஆகிய பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் மழை பெய்தது. தொடர்ந்து விட்டு மழை பெய்ததால் மக்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினரும் மகிழ்ச்சி அடைந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை, தரகம்பாடி, பூம்புகார், வேதாரண்யம் ஆகிய இடங்களில் இன்று குளிர்ந்த காற்றுடன் பலத்த மழை பெய்தது. அக்னி நட்சத்திரத்தின் தாக்கத்திற்கு பிறகு பெய்த மழை காரணமாக மக்கள் மற்றும் விவசாயிகளிடையே மகிழ்ச்சி ஏற்பட்டது. இனி SRM தமிழ் பேராயம் வழங்கும் வேந்தர் டிவியின் நூலின்றி அமையாது அறிவு சென்னை புத்தக கண்காட்சியின் சிறப்பு செய்தி தொகுப்பு. சென்னை புத்தக கண்காட்சியில் இன்று விடுமுறை நாள் என்பதால் வழக்கத்தை விட அதிக அளவு வாசகர்கள் குவிந்தனர். 39வது சென்னை புத்தக கண்காட்சி தீவுத்திடலில் கடந்த 1ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. 5வது நாளான இன்று விடுமுறை நாள் என்பதால் வழக்கத்தை விட அதிக அளவு வாசகர்கள் புத்தக காட்சியை சுற்றி பார்த்து தங்களுக்கு விருப்பமான புத்தகங்களை வாங்கி சென்றனர். காலை 11 மணி அளவில் குறைவாக இருந்த வாசகர்கள் கூட்டம் மாலையில் அதிக அளவில் காணப்பட்டது. பள்ளி, கல்லூரிகள் விடுமுறை என்பதால் பலரும் குடும்பத்துடன் புத்தக கண்காட்சியில் பங்கேற்றுள்ளதால் குழந்தைகளுக்கான போட்டிகளும் ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன.
புதிய வெளியீடுகளாக 32 டைட்டில் கொண்டு வந்திருக்கோம். அதில் ஈமாவாசியோடது மொழிபெயர்ப்பு மலையாளத்திலேருந்து கொண்டு வந்திருக்கோம், சிறுவர்களுக்கான நூல்கள். ஒரு இறைன்போடது வந்து இலக்கியத்தில் மேலாண்மை, அது கொஞ்சம் நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக நல்ல புத்தகம், அது நல்லா அது சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் ரீப்ரிண்ட் புக்கில் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இறைன்புது, அப்துல் கலாம், அப்புறம் சிறுவருக்கான நூல்கள், இந்த மாதிரி நூல்கள் நல்லா விற்பனை போயிட்டு. தற்பொழுது எழுத்தாளர்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதில்லை என்றும் புத்தக விற்பனையில்தான் அதிக கவனம் செலுத்தப்படுவதாகவும் எழுத்தாளர் ச. கந்தசாமி தெரிவித்தார். தமிழகத்தில் அது பதிப்பாளர்களுடைய திருவிழாவாக நடைபெறுகிறது. இங்கு முதல் எழுத்தாளருடைய புத்தகங்கள் தான் விற்பனைக்கு வைக்கப்படுகிறது என்றாலும் இதனுடைய முதல் நோக்கம் விற்பனை தான். எழுத்தாளர் எழுதிய புத்தகங்களை விற்பது என்பதை இந்த புத்தக கண்காட்சி தமிழ்நாட்டிலேயே அதிகமாக தமிழகத்தின் தலைநகரில் இந்த புத்தகங்கள் விற்கிறது. தமிழ் மாணவர்கள் சார்ந்த இந்த கவிதை மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது. ஆனால் பொது பரப்பில் கவிதை மீதான ஈர்ப்பு வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இந்த கவிதை தளத்தில் வாசகர்கள் உள் நுழைய முடியுதுன்னா இப்போ இந்த முகநூலில் வந்து இன்ஸ்டன்ட் கவிதை மாதிரி நிறைய வந்து இப்போ இந்த தீவிர கவிதைகள் இதை வந்து கொஞ்சம் வாசிப்பு தளத்தை குறைச்சிருக்கு தான் நான் நினைக்கிறேன். நான் நிறைய பயனுள்ள புத்தகங்கள் நிறையா இருக்குது. இந்த மாதிரி புத்தக கண்காட்சி அடிக்கடி நடத்திட்டு இருந்தாங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் ஃபேஸ்புக், ட்விட்டரை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறையா புத்தகங்களை படிக்க ஆரம்பிப்பாங்க. அதன் மூலமாக தன்னை பற்றி சிந்திக்கக்கூடிய ஆற்றலும் அறிவு வளர்க்கக்கூடிய விஷயமும் நிறையா இருக்கும். இன்றைய இளைய தலைமுறைக்கு அந்த விஷயமே இல்லாமல் இருக்குது. கடந்த 20 வருஷமாக இந்த புத்தக திருவிழாவுக்கு நான் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த புத்தக கண்காட்சி போட்டிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஸ்கூல் ஆரம்பிக்கிற டைமு, அடுத்து லீவு நாளாகவும் இருக்கிறதுனால குழந்தைகளோடு நாங்கள் வந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புக் ரீடிங் ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து ரொம்ப பழக்கம். புக் ரீடிங் ரொம்ப நல்ல ஹேபிட் ஆக்சுவலாக. ஸோ தட் ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே போக முடியும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி குட் ஹேபிட் ஃபார் யங்ஸ்டர்ஸ். கண்டிப்பாக எல்லாருமே படிக்கணும். மழை குறைந்துள்ளதால் வடிய தொடங்கிய வெள்ளம், மின் வசதி சீரமைப்பு பணிகள் தீவிரம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பிரான்சில் மழை அளவு குறைந்துள்ளதால் மீட்புப் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. இயல்பு வாழ்க்கை திரும்பி வருவதால் மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். பிரான்ஸ் நாட்டில் பெய்த கனமழை காரணமாக 100 ஆண்டுகளில் இல்லாத வெள்ளம் ஏற்பட்டது. வீடுகள் மற்றும் அலுவலகங்களை வெள்ள நீர் சூழ்ந்து கொண்டதால் அங்கு வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். விமான சேவையும் ரயில் சேவையும் பெருமளவு பாதிக்கப்பட்டது. முக்கிய ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. மழையின் அளவு குறைய தொடங்கியதை அடுத்து மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வெள்ள நீரை வெளியேற்ற மாகாண நிர்வாகங்கள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றன. விரைவில் மின்சார விநியோகம் சீர் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோபா அமெரிக்கா கால்பந்து தொடரில் பிரேசில், ஈக்வடார் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் கோல் ஏதுமின்றி டிராவில் முடிந்தது. கோபா அமெரிக்கா கால்பந்து தொடர் தொடங்கி 100 ஆண்டுகள் ஆவதால் இந்த ஆண்டு 100ஆண்டு தொடர் அமெரிக்காவில் நடைபெற்று வருகிறது. இதன் லீக் போட்டியில் பிரேசில், ஈக்வடார் அணிகள் மோதின. தொடக்கம் முதலே சிறப்பாக ஆடினாலும் 2 அணிகளாலும் முதல் பாதி நேரத்தில் கோல் அடிக்க முடியவில்லை. ஆட்டத்தின் 63வது நிமிடத்தில் ஈக்வடார் அணியின் மில்லர் பொலனோஸ் பிரேசில் அணி கோல் கீப்பர் நின்ற சைட் லைன் அருகில் இருந்து பந்தை அடித்தார். இந்த பந்து கோல் லைனை தாண்டி உள்ளே சென்றது. ஆனால் நடுவர் கோல் கொடுக்க மறுத்துவிட்டார். இதனால் ஈக்வடாரின் கோல் வாய்ப்பு பறிபோனது. அதன்பின் 2 அணிகளாலும் கோல் அடிக்க முடியாததால் ஆட்டம் சமனில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மெட்ரோ ரயில் திட்ட விரிவாக்கத்திற்கு ஒப்புதல். பிரதமருக்கு முதல்வர் ஜெயலலிதா நன்றி. பேரவையில் மக்கள் பிரச்சினைகளை திமுக முன்வைக்கும். எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் உறுதி. ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேர் கைது, இலங்கை சிறையில் அடைப்பு. காங்கிரஸ் அமைச்சரவை நாளை பதவியேற்பு. புதுச்சேரியில் விழா ஏற்பாடுகள் தீவிரம்.
இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளை சந்திப்போம். வணக்கம்.